பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாமே விரும்புறோம். எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா யாருமே அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. காரணமே இல்லாத நம்மள எல்லாம் எதிர்ப்பாங்க. காரணமே இருக்காது. ஆனா நம்மளை பார்த்தா எல்லாரும் எதிரியாவே பார்ப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என்னை பார்த்தா எல்லாம் எதிரியாவை பாக்குறாங்களே, ஏன் எப்படி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஏம்பலமா சொல்றாரு, பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பி நின்னாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க கண்டிப்பா ஆஸ்வதிக்கப்படுவீங்க என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா யோசுவாவின் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். எதிர்த்து நிற்பாங்க, ஆனா அவங்களை ஜெயிக்க மாட்டாங்க, நிற்க முடியாது. நிச்சயமா சொல்றேன் நான். எவ்வளவு பேர் வந்தாலும் சரி எதிரியா வருவார்கள், ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களா, ஆண்டு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கரெக்டா 1 மணி நேரம் துதிச்சு ஆராதிக்கும் போது, குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது படிக்கும் போது கர்த்தர் கூடவே இருப்பாரு. உங்களுக்கு விரோதமானவங்களாம் உங்க பட்சத்துல ஒரு நாள் வருவாங்க, நீங்க அதை பார்ப்பீங்க. ஆகவே தைரியமா இருங்க. மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் விரோதியா இருப்பாங்க. அவனோட கண்டுக்காதீங்க, நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஒன்று வரும், ஆண்டு உங்களுக்கு உயர்ந்த இடத்துல வைப்பார். ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். சீக்கிரமாக உங்களுக்கு பெரிய அதிசயம் நடக்க போகுது என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. ஆமென்.